illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur. Bismillahirrahmanirrahim. அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் கடந்த 2 மாதங்களாக நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மேலான துஆவின் அடிப்படையிலே, யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமதானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று ரப்பிடத்தில் நாம் கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு ரமதானை அடைவதற்கு நசீபை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா என்னென்ன பரக்காத்துகளை, ரஹ்மத்துகளை, அவனுடைய பேரர்களை இறக்கி வைக்கிறானோ அதை நிறைவாக அடைந்து கொள்ளும் நசீபை தந்தருள்வானாக. அவனுடைய பரிசுத்தமான நல்லடியார்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அன்பை நோக்கமாக கொண்ட நன்மக்கள் எப்படி நிறைவான நோன்பை வைத்தார்களோ அப்படி நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானால். இரவு காலங்களிலே சடைவில்லாமல், சோம்பல் இல்லாமல் பூரணமாக தராவீகை, தஹஜ்ஜுதை, மற்ற நஃபிலான வணக்கங்களை செய்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய வேதத்தோடு, குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. புனிதமான இந்த ரமதானில் எல்லா நன்மையான காரியங்களையும் பேணுதலான முறையிலே செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 114 சூரத்தை தந்திருக்கிறான். அதிலே முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா தான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது, இது உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பெயர் சொன்னார்கள், இதற்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று பெயர் சொன்னார்கள். குர்ஆனுடைய எந்த ஆயத்துகளையும் ஓதுவது சுன்னத்து தான். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்து என்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனும் 17 தடவை ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது ஃபர்து. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹாவை யார் ஓதவில்லை அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு முக்கியமான ஒரு சூராவாக அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பெயர்கள் உண்டு, நிறைய பெயர்கள் உண்டு. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று பெயர். சூரத்துல் ஸலாத், தொழுகையுடைய சூரா என்று பெயர். சூரத்துல் காஃபியா, அது எல்லா காரியங்களுக்கும் போதுமானது என்ற அர்த்தம் உள்ளது. சூரத்துல் மசானி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சூரா என்று அதற்கு பெயர். அதே மாதிரி சூரத்துல் ஷிஃபா, எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சூரா என்று இதற்கு பெயர். சூரத்துல் அஸாஸ், குர்ஆனுடைய அடித்தளம் என்று இதற்கு பெயர். சூரத்துல் அஸாஸ் அடிப்படையான ஒரு சூரா. சூரத்துல் தஅலீமுல் மஸ்அலா, அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்ற நடைமுறையை நமக்கு சொல்லித் தரக்கூடிய சூரா. அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்யணுமானா எப்படி துஆ செய்யணும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தரலாம். வேற ஒரு நிகழ்வின் வழியாக சூரத்துல் ஃபாத்திஹாவும் சொல்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் ஆயத்துகள் தான் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எல்லாமே அல்லாஹ்வை புகழ்வதுதான். எல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடத்தில் ஒரே ஒரு துஆவை தான் நாம் கேட்கிறோம். ஒரே ஒரு துஆவை தான். பொதுவாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் ரொம்ப புகழல். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆவை கேட்டாங்க அல்லாஹ்விட்ட, அதுக்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ். அல்லாஹ்வே, எங்கோ ஒரு இடத்தில் பிறந்த என்னை இப்படிப்பட்ட ஒரு அடிமை நாட்டிலே என்னை கிணற்றிலே கொண்டு தூக்கி போட்டார்கள், அதிலிருந்து என்னை மீட்சியாக்கி வந்து இந்த மிஸ்ர தேசத்தினுடைய மன்னராக என்னை ஆக்கினாய். வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கான விளக்கத்தை கற்றுத் தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அந்த வலிய ஃபித்துன்யாவல் ஆகிரா, உலகத்திலும் ஆகிரத்திலும் நீதான் என்னுடைய உதவியாளனாக இருக்கிறாய். எல்லாத்தையும் புகழ்ந்துட்டு கடைசி அவர் துஆ செய்தாங்க, தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய், நல்லோர்களோடு சேர்த்து வைன்னு துஆ செய்தார். அவர் துஆவை செய்வதற்கு முன்னாலே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் புகழ வேண்டும். அதை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்பது மாத்திரமல்ல, சூரத்துல் ஃபாத்திஹாவின் வழியாக அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகிறான். அல்லாஹ்வை இவ்வளவு புகழ்ந்துதான் அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். எனவே இதற்கு தஅலீமுல் மஸ்அலா என்று ஒரு பெயர்.
பெருமக்களே, திருமதியில் ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ஸலல்லாஹு பித் தௌராத்தி வலா பில் இன்ஜீல், முன் வேதங்கள் எதிலையும் அல்லாஹ் தஆலா மிஸ்ல உம்முல் குர்ஆன், இந்த உம்முல் குர்ஆனுடைய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போல அல்லாஹ் தஆலா வேறு ஒரு சூரத்தை இறக்கி வைக்கவில்லை வேறு வேதங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். ஒரு நாள் அதற்கு அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிட்டு இருந்தாங்க. அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. அபூ சயீத் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவங்க வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. நான் அப்பதே உங்களை கூப்பிட்டேன், இப்ப நேரம் வந்தீங்கன்னா நாயகமே நான் தொழுதுட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. புகாரில வருது, நான் தொழுதுட்டு இருந்தேன் நாயகமே. ஸல்லல்லாஹு திரும்ப கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும், முஃமின்களே அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை அழைத்தால் உடனே பதில் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லலையா? தொழிலுக்கு நான் கூட்ட ஓடி வந்துட வேண்டியது, அதான் குர்ஆன் சொல்லி தரக்கூடிய சட்டம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அதுக்கு சொன்னாங்க, அபூ சயீத் அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுத் தருவதற்காகத்தான் உங்களை நான் கூப்பிட்டேன். வலவ் அல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஅஸமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனிலேயே மிக உன்னதமான ஒரு சூரா, அதை உங்களுக்கு கற்றுத் தருவதற்குத்தான், அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தும் விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சூரா என்பது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். பெருமக்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுல அல்லாஹ் ஒரு செய்தியை தான் சொல்லி தரும், வேற ஒண்ணுமே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துஆ தான். என்ன துஆ? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா. அந்த ஹிதாயத்தை எப்படி தேடணும்? நன்மக்கள் நடந்த பாதையில தேடணும். வழிகட்ட அல்லாஹ்வுடைய கோபத்திற்குள்ளானவருடைய பாதையில தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துஆ ஒண்ணே ஒண்ணுதான், அது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தா. ஏன்னா இந்த பூமிக்கு நாம வந்ததனுடைய நோக்கமே ஹிதாயத்து தான். இந்த ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொன்னான், குல் ஹபீது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், பூமியில எல்லாரும் இறங்குங்க அல்லாஹ் சொல்லிட்டு, இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து ஹிதாயத்து வரும், ஃபமன் தபிஅ ஹுதாய, யார் என்னுடைய ஹிதாயத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் துக்கமும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். அப்படியானால் இந்த பூமிக்கு நாம் வந்ததனுடைய நோக்கமே ஹிதாயத்தை பெறுவதுதான். அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள வேண்டும். ஒவ்வொரு நாளும் 17 தடவை அல்லாஹ் கேட்க சொன்னான், ரப்பி ஹிதாயத்தை தா, ஹிதாயத்தை தா, ஹிதாயத்தை தா என்று 17 தடவை கேட்க சொன்னான் என்றால் அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பெருமக்களை நாம யோசிக்கணும். ஒரு மனிதனிடத்திலே கல்வி இருக்கிறது, வணக்கங்கள் இருக்கிறது, துஆக்கள் இருக்கிறது, எந்த விதமான செய்கை இருந்தாலும் சரி, ஹிதாயத் இல்லைன்னா அது ஒரு நஷ்டம் தான். ஹிதாயத் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சில கல்வியாளர்களை சொல்கிறான். மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத சும்ம லம் யஹ்மிலுஹா, தௌராத்தினுடைய வேதத்தின் ஞானத்தை வழங்கப்பட்டவர்கள், தௌராத்தை கரைச்சு குடிச்சவங்க, ஆனால் அதன்படி அவர்கள் செயல்படவில்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்கள் யார் என்று சொன்னால் கமஸலில் ஹிமார், கழுதைக்கு உதாரணம்னு சொன்னான். கல்வி கற்ற வேலைகள் தான், அவர்கள் கல்வி கற்றவர்கள் தான், ஆனால் அந்த கல்வியின்படி நடக்காத காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை கல்விக்கு உதாரணம் என்று சொன்னார். அப்படியானால் கல்வி என்பது ஆக உயர்ந்ததுதான். அந்த கல்வி இருந்த ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் கல்வியினால் பயனில்லை. உலகத்திலேயே மாபெரும் அறிஞர்களில் ஒருவர் பல்லாம், குர்ஆன் அந்த வரலாறை சொல்லும். நம்முடைய அத்தாட்சிகளை எல்லாம் அவருக்கு நாம் அறிவித்துக் கொடுத்தோம், நாயகமே அவருடைய சரித்திரத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பல்லாம் என்ற ஒரு பெரிய இறைநேசரை சொல்கிறான். அந்த இறைநேசரை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான். ஆனால் அவருடைய முடிவு எப்படி ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் அவருக்கு உதாரணம் சொன்னான், பல்லாமுக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம். பெருமக்களே, உலகத்தினுடைய மாதிரி அறிஞர், அவருடைய கல்வியும் அவர் பெற்றிருந்த ஞானமும் அவருடைய நிலைப்பாடும் பெரிய உயர்வான நிலைகளை பெற்றிருந்தார். கையேந்த உடனே கபூல், அந்த அளவுக்கு எல்லா நிலைகளையும் பெற்றிருந்தார். ஆனால் பின்னால அதை கொண்டு பெருமை வந்தது ஹிதாயத் இல்லாமல் ஆன காரணத்தினால் அல்லாஹ் தஆலா ஃபமஸலுஹு கமஸலில் கல், தன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டதினாலே நாசப்பட்டு போய்விட்டார் என்று சொன்னார். உலகத்திலேயே ஆக உயர்ந்த கல்வி ஒரு மனிதனிடத்திலிருந்து ஹிதாயத் இல்லை என்று சொன்னால் அது அந்த கல்வி பயன்பாடு இல்லை. துஆங்கிறது இபாதத்தினுடைய சாரம். ஆனால் அல்லாஹ் சொன்னார், வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் அவங்க உருகி 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 துஆ செய்தாலும் அது பூரா வழிகேடு தான், பயனில்லைன்னு சொல்றோம். துஆ என்பதுதான், ஆனால் அந்த துஆ ஹிதாயத்தோடு இருக்க வேண்டும். ஹிதாயத் இருந்து துஆ இருந்தால்தான் அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு. கல்வியானாலும் சரி, துஆவானாலும் சரி, வணக்கமானாலும் சரி. ஒரு ஆள் நிறைய தர்மங்கள் செய்யறாரு, நிறைய வணக்க வழிபாடுகள் செய்யறாரு, ஆனால் ஈமானும் ஹிதாயத்தும் இல்லை என்று சொன்னார். அதற்கு அல்லாஹ் உதாரணம் சொன்னான், வல்லதீன கஃபரு அஅமாலுஹும் கஸராப்,
யார் அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் ஈமான் ஹிதாயத் இல்லாத நிலையில் அமல்கள் செய்கிறார். அவருடைய அமலுக்கு உதாரணம் என்ன சொன்னா, காதல் நீரை போல குடிக்க முடியுமாறு தாகித்தவர் அதை தண்ணீரத்தில் நினைப்பாரே தவிர அதை கொண்டு அவர் குடிப்பதற்குண்டான சூழல் இல்லாமல் ஆகிவிட்டது சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அது பயன்படும். இல்லை என்று சொன்னால் கல்வி ஆனாலும் அமல்களானாலும் எதுவாக இருந்தாலும் சரி. முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிகீன்கள் இருக்கிறார்களே நரகத்தின் ஆக அடித்தட்டிலே கேவலமாக இருப்பார்கள் என்று சொன்னான். முனாஃபிகீன்கள்ட்ட தொழுகை இருந்துச்சு, ஜிஹாது கூட இருந்துச்சு, யுத்தத்துக்கு கூட போனாங்க. தொழுகை இருந்தது, ஜிஹாத் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா நரகத்தினுடைய அடித்தட்டில் கேவலப்பட்டு கிடப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஏன் என்று சொன்னால் ஹிதாயத் இல்லை. அருமையான பெருமக்களே, அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய லட்சியம் ஹிதாயத் என்ற காரணத்தினாலே தான் அல்லாஹ் தஆலா அந்த ஹிதாயத்தை ஒவ்வொரு நாளும் 17 தடவை கேட்க சொன்னான். அதற்காகத்தான் நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள். அதற்காகத்தான் நபிமார்கள் எல்லாம் வந்தார்கள், உலகத்தை எல்லாம் ஹிதாயத்தில் ஆக்க வேண்டும் என்பதற்காக. அருமையான பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், கண்ணி அன்துரு இலா ரசூலில்லாஹ், இதோ நான் நபியை பார்ப்பதை போல் உணர்கிறேன். அவங்க வஃபாத்துக்கு பின்னால சொல்றாங்க, சூரா சொன்னது மாதிரி இருக்குது. ஓஹோ யஹ்கி நபிய்யும் மினல் அன்பியா, நபிமார்களுடைய ஒரு நபியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தரபஹு கௌமுஹு, அந்த சமூகம் அந்த நபியை அடித்தது, இரத்த கோலையாக்கியது. எந்த அளவுக்கு சொன்னா அவர்கள் தன்னுடைய முகத்திலே முகத்திலிருந்து அந்த ரத்தத்தை எல்லாம் அந்த நபி தடவி கொண்டிருந்தார்கள். தடவிக்கிட்டு அவங்க சொன்னாங்க, அல்லாஹு மஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், அல்லாஹ்வே என் சமூகம் தெரியாமல் செய்கிறது, நீ அவங்களுக்கு ஹிதாயத் செய்து துஆ செய்தார். அருமையானவர்களே, எனவே ஹிதாயத் என்பது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய முக்கியம் என்பதை அருள்மறையினுடைய இந்த உன்னதமான குர்ஆனுடைய தொடக்கமான இந்த ஆயத்தும் அது தொடர்பான நிகழ்வு நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு ஹிதாயத்தை நிறைவாக்கி தந்தருள்வானாக. கிடைத்த ஹிதாயத்தை அல்லாஹ் நிலைக்க செய்தருள்வானாக. கடைசி நேரம் வரை அல்லாஹ் தஆலா ஹிதாயத்திலே ஸ்திரமானவர்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். This audio was downloaded from tamilbayan.com.